குமரனை பார்த்து விஜய் பேசவும் செய்யறாங்க. ஆனா குமரன் விஜய் பேசுறதுக்கு தடையா தான் இருக்காங்க. விஜய் பேசுறத காது கொடுத்து கேட்க கூட தயாரா இல்லைங்க குமரனும். ஆனாலும் குமரனை வற்புறுத்தி சில விஷயங்களை சொல்லவும் செய்யறாங்க. நான் காவேரி கிட்ட இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். இப்பவும் நான் காவேரிய உண்மையா உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு தான் இருக்கேன். போக போக அவன் மேல நான் காதல்ல நான் விலகவும் செஞ்சேன். இப்ப வரைக்கும் என் மனசுல இங்க காவேரியை தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்லும் போதும், போதும் உங்க நடிப்பெல்லாம் நாங்க நம்பி ஏமாந்தது போதும், இது வரைக்கும் நீங்க சொல்றத நாங்க கேட்டதும் போதும், தயவு செஞ்சு ஆளை விடுங்க. இதுக்கப்புறம் எங்க காவேரி வாழ்க்கையிலயோ இல்ல இது மாதிரி வண்டிய குறுக்க வந்து நிறுத்தி என்ன பேசுற வேலையோ வச்சுக்க வேணாம் அப்படின்னு குமரன் சொல்றாங்க. ப்ளீஸ் குமரன், நீங்களாவது நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நான் நடந்துகிட்டது உங்களுக்கு நடிப்பு மாதிரி தெரியுதா என்ன அப்படின்னு கேட்க, இதுக்கு எங்க குமரனும், இங்க பாருங்க விஜய், உங்க மேல எனக்கு நிறைய மதிப்பு மரியாதை இருந்தது அது ஒரு நேரத்துல. இப்போ அது எல்லாமே சுத்தமா போயிடுச்சு. இதுக்கப்புறம் என் முன்னாடி நின்னு நீங்க பேசக்கூட வேணாம். தயவு செஞ்சு ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி இங்க குமரன் கிளம்புறாங்க. திரும்பவும் குமரனை வழி மறிச்சு, நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்களால உங்க மனைவி கங்காவை விட்டு எப்படி இருக்க முடியாதோ அதே போலதான் என் மனைவி இங்க காவேரியை விட்டு என்னாலே இருக்க முடியாது. கங்காவை நீங்க உயிருக்குயிரா காதலிக்கிறது போல நானும் என் மனைவி கங்கா காவேரிய அதை விட அதிகமாவே காதலிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ அவ்வளோ காதல் உனக்குள்ள இருந்ததுன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த வெண்ணிலாவை வீட்டுல இருக்க வைக்காம வெளியில தங்க வச்சிருக்கணும். அந்த வெண்ணிலாவை பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிறது இங்க காவேரிக்கு எவ்வளவு பெரிய வருத்தத்தை கொடுக்கும்னு கொஞ்ச நாளும் நீங்க யோசிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இங்க விஜயும் பேசாம நிக்க, அது ஒரு பரிதாபத்துலதான் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல என்னைக்குமே அது பரிதாபம் மாறி பாக்குறவங்களுக்கு தெரியவே தெரியாது. இங்க முன்னாள் காதலியை நீங்க கவனிச்சுக்கிறப்போ அதே காதலோட இருக்கிறதா தான் பாக்குறவங்க எல்லாருக்கும் என்ன தோணும். வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் எவ்வளவு பயந்தாங்க தெரியுமா? காவேரி வாழ்க்கை என்ன ஆக போதும்னு நினைச்சு அவங்க பயந்ததுதான் இப்ப வரைக்கும் எனக்குள்ள ஓடுது. அவங்க பயந்தது போலவே காவேரி வாழ்க்கை வெண்ணிலாவால கெட்டு போக போதும்னு நாங்க நினைச்சோம். ஆனா கெட்டு போனது வெண்ணிலாவால கிடையாது, உங்களாலதான் சொல்லி இங்க விஜய் திட்டிட்டு எங்க குமரன் வண்டி எடுத்துட்டு விருட்டுன்னு போக, நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்க தயாராவே யாருமே இல்லை நினைச்சு விஜய் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்க இருந்து கிளம்பி போற குமரனும் தன்னுடைய டெய்லர் ஷாப்க்கு போயிட்டு அங்க அமைதியா இருக்க, என்னங்க என்னாச்சுங்க, ஷூட்டிங் போகணும்னு சொன்னீங்க, இப்ப இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கங்கா கேட்க, குமரனும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கங்கா, மனசுக்கு கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்ல, என்னங்க என்ன ஆச்சுங்க, காவேரியை நினைச்சு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு நல்லாவே தெரியுதுன்னு இங்க கங்காவும் சொல்றாங்க. அங்க குமரனும், ஆமா காவேரி எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தவ, இப்ப அவ வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கதை என்னால பார்க்க கூட முடியல. அவ வாழ்க்கையை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம நான் தவிச்சு போய் நிக்கிறேன். இதுல இந்த விஜய் வேற வர்ற வழியில வண்டியை குறுக்க நிறுத்தி, காவேரியை நான் உயிருக்குயிரா காதலிக்கிறேன், காவேரி இல்லாம என்னால வாழ முடியாது, காவேரி கூட என்ன எப்படியாவது சேர்த்து வைங்க, தயவு செஞ்சு நான் செஞ்சதை தப்புதான் நான் மன்னிச்சிருங்கன்னு இப்படி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு கங்கா அப்படின்னு சொல்ல, உடனே கங்காவும் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு குமரன் கிட்ட கேட்க, ஆமா கங்கா, என்னை விஜய் பார்த்து பேசதான் செஞ்சாருன்னு சொல்ல, ஆமா அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க, நீ கனவுல கூட நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி நான் பேசிட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க? காவேரி மனசுலயும் விஜய் தான் இருக்காரு, விஜய் மனசுலயும் காவேரி தான் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் தனியா பேச வச்சாலே இந்த பிரச்சனைக்கான ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன கங்கா பேசுற? அந்த ஆளு இங்க காவேரி கிட்ட கையெழுத்து வாங்கி அதை முதல்ல நிறுத்துறீங்களா? எப்ப பார்த்தாலும் அவரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதுல காவேரி மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? காவேரியே இதை ஒத்துக்கிறா, அவர் மேல தப்பு இருக்குன்னா அதுல பாதி தப்பு தாமேல இருக்கிறதா அவளே பேசுறான். இன்னைக்கு வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி காவேரி சொன்ன அத்தனை விஷயத்தையுமே எங்க குமரன் கிட்ட சொல்ல, குமரன் இதை கேட்டு அதிர்ச்சியில உட்கார்ந்துருக்காங்க. என்ன கங்கா சொல்ற, காவேரி பிள்ளை இப்படியா பேசிச்சு அப்படின்னு கேட்க, ஆமாங்க, எனக்கு காவேரியுடைய சந்தோஷம்தான் முக்கியம். அம்மா இப்ப வருத்தத்திலையும் கோபத்திலையும் இருக்கிறதுனால விஜய் அவங்க தப்பா தெரியலாம், ஆனா விஜய் மனசுல காவேரியும் காவேரி மனசுல விஜய் தான் இருக்காங்க. இந்த விஷயத்துல நம்ம என்ன முடிவெடுக்கிறதுன்னு தான் பத்தி யோசிக்கணுமே தவிர காவேரி வாழ்க்கைய கெட்டு போறத பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொல்ல, இனி சொல்றதெல்லாம் பார்த்தா விஜய் கூட சேர்த்து வைக்கிற முடிவுல தான் இருக்க போலன்னு சொல்லி கேட்க, ஆமாங்க, யார் தடுத்தாலும் அதை நான் கண்டிப்பா செய்வேன். என் தங்கச்சி காவேரிக்காக இதை நான் செய்யதான் போறேன். இது நாள் வரைக்கும் வீட்டுல எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் அவ வீட்டுக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டாளேன்ற ஒரு கோவத்துல அதிக நாள் அவகிட்ட பேசாம அவளை கஷ்டப்படுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்லமா அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். அவ எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவங்க, அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒரு அக்காவா நான் யோசிக்க கூடாதா? இப்ப சொல்றேங்க, அவளை நான் எப்படியாவது விஜய் கூட சேர்த்து வைக்கதான் போறேன்.
ஏன் இதுக்கு நீங்களே எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அதை நான் செய்ய தான் போறேன். இதனால நீங்க என்கிட்ட கோவப்பட்டாலும் சரி அப்படின்னு சொல்ல, கங்கா அப்படின்னு சொல்லி இங்க கங்காவை வந்து குமரன் பார்க்க, என்னோட முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்க கங்காவும். கங்கா தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. குமரன் யோசனையிலே இருக்காங்க. சரி கங்கா, நீ சொல்றத பத்தி நானும் யோசிச்சேன். சரி நீ சொல்ற மாதிரியே எங்க விஜய்க்கு நம்ம காவேரிய திரும்பவும் சேர்த்து வச்சிடலாம். ஆனா காவேரி அந்த வீட்டுக்கு போனா திரும்ப சந்தோஷமா இருப்பா நீ நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க, ஏன் இப்படி கேக்குறீங்க? காவேரி அங்க போனா சந்தோஷமா இருக்க மாட்டான்னு சொல்ல வரீங்களான்னு எங்க கங்கா கேட்க, அந்த வீட்ல வெண்ணிலா இன்னமும் இருக்கா தெரியுமில்ல? வெண்ணிலா இப்ப வரைக்கும் இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா தான் ஒரு மறதி போல எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கான்ல, அதுதான் பிரச்சனையா இருக்குன்னு சொல்ல, எனக்கும் அதே சந்தேகம் தாங்க. எப்ப பார்த்தாலும் விஜய் இங்க நம்ம வீட்டை தேடி வந்தாலோ இல்ல காவிரியை பார்க்கணும்னு நினைச்சாலோ இந்த வெண்ணிலா எங்கேருந்து வரானே தெரியல. திரும்ப திரும்ப விஜயை தான் கூட கூட்டிட்டு போறதுலே இருக்கான். காவேரியும் விஜயும் ஒன்னா சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு இடைஞ்சலா இருக்க வெண்ணிலாவை நம்ம எப்படிங்க அந்த வீட்ல இருந்து வெளியே அனுப்ப முடியும்? இங்க விஜய் ஒரு பரிதாபத்துல அங்க வச்சிருக்காரு. சரி ஒருவேளை அங்க விஜயே அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாலும் எத்தனை நாளைக்கு அங்க இருப்பவங்க இங்க வெண்ணிலாவை பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு குமரனும் நீ சொன்னதை நானும் யோசிச்சு பார்த்தேங்கங்கா. ஆனா எது நடக்கும் எது நடக்காதுன்னு என்னால யோசிக்க கூட முடியல. ஆனா ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னங்க ஐடியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இங்க வெண்ணிலாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்ல, எப்படிங்க இந்த நிலைமையில வெண்ணிலா எப்படி கல்யாணம் ஆனான்ற ஒரு கேள்விதான் எல்லாருக்கும் கிளம்புன்னு சொல்ல, கொஞ்சமாவது நல்லா யோசிங்க அப்படின்னு சொல்ல, சரி ஒருவேளை வெண்ணிலாவுக்கு தூரத்து சொந்தம் யாராவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி அவங்க கூட வெண்ணிலாவை நம்ம அனுப்பி வச்சிடலாமான்னு சொல்லி கேட்க, என்னங்க நீங்க யாரை கூப்பிட்டு யார் கூட அனுப்பி வைக்க முடியும்? அதுவும் யாரை நம்பி நம்ம வெண்ணிலாவை அவங்க கூட அனுப்பி வைக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க கங்காவும். அந்த நேரத்துல தான் குமரன் வராங்க. குமரன் வரத பார்த்ததும் நிவினும் கங்காவும் பார்க்க, சாரிண்ணே, வீட்ல அம்மா அப்படி பேசினது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. என்னென்ன இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோண்ணே. அதான் நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கான ஆட்கள் எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கோம்ல, சீக்கிரமாவே பெயிண்ட் அடிச்சிட்டாங்கன்னா நீ உன் ஃபேமிலியோட அங்க போயிடலான்னு அப்படின்னு சொல்ல, டேய் அதை விடு நிவின், நான் அதை பத்தி எதுவும் நினைக்கல, விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமரன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா என்ன முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்ட அப்படின்னு கேட்க, அது இல்லடா நிவின்னு மொத்த விஷயத்தையும் சொல்றாங்க. இதுக்கு நீங்க எங்களுக்கு உறுதுணைவியா இருப்பீங்கன்னு நானும் நம்புறேன்னு கங்கா சொல்ல, அதுக்கு நிவினும், என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? காவேரி வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே சந்தோஷம்தான். ஆனா அத்தையை மீறி அப்படின்னு சொல்ல வரும்போது, அம்மாவை நான் பாத்துக்கிறேன், எங்களுக்கு நீங்க ஒரே ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லி கேக்குறாங்க நிவின் கிட்ட. என்ன பண்ணணும்னு அப்படின்னு குமரன் கிட்ட கேட்க, அதுக்கு குமரன் சொல்றாங்க, வெண்ணிலாவை இந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்புனதுக்கு பிறகுதான் காவேரியை அந்த வீட்டுக்கு அனுப்புன்ற முடிவுல எங்க கங்கா இருக்கா. காவேரிய விஜய் கூட சேர்த்து வைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் ஓடுது. காவேரி விஜய தனியா பேச வைக்கணும், அதுக்கான முயற்சியை நாங்க பாத்துக்கிறோம். ஆனா அந்த வெண்ணிலாவை வீட்ல இருந்து வெளியில அனுப்புறதுக்கான வேலைய நீ பாக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னென்ன திடீர்னு இப்படி என்கிட்ட கேக்குற? அந்த பொண்ண நான் எப்படி வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ப்ளீஸ் நிவின், ஏதாவது ஒண்ணு செய்யறான் அப்படின்னு சொல்லி கேட்க, இரு நான் யோசிக்கிறேன்னு சொல்லி அங்கேயே நிவின் உட்கார்ந்து யோசிக்கவும் செய்யறாங்க. சரின்னு சொல்லி நிவின் சொல்றாங்க, என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மா அப்பா தனியா தான் இருக்காங்க, அவங்க கிட்ட நான் இந்த உதவியை கேட்டு பாக்குறேன் நிவின் சொன்னதும் குமரனு கங்காவும் சம்மதம் சொல்லிடுறாங்க. நிவின் அவங்களை ஏற்பாடு பண்ணி இங்க விஜய் வீட்டுக்கு அனுப்பவும் செய்ய, விஜய் வீட்டுக்கு வந்து நிக்கிற ரெண்டு பேரும் யாரு என்னன்னு தெரியாம தாத்தா பாட்டி முழிச்சிட்டு இருக்காங்க. வாங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்க, நாங்க தான் வெண்ணிலாவுடைய சித்தப்பா சித்தி, அவங்க இறந்து போன அம்மா அப்பாவுடைய ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் நாங்க. கொஞ்சம் வருஷம் பேசாம இருந்தோம். அதுக்கப்புறம் இங்க வெண்ணிலா ஃபேமிலி என்ன ஆனாங்கன்னே தெரியாம இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நாங்க விசாரிச்சதுல இங்க இருந்த ஆசிரமத்துல தான் வெண்ணிலா தங்கியிருந்ததா சொன்னாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டதா கூட சொன்னாங்க. வெண்ணிலாவை தேடி ஆசிரமத்துக்கு போனா அங்க இல்ல, ஆசிரமத்துல இருந்து இங்க கூட்டிட்டு வந்ததா சொன்னாங்க. இதுக்கப்புறம் வெண்ணிலாவை நாங்களே பாத்துக்கிறோம், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கேட்க, என்ன சொல்றீங்க நீங்க இங்க வெண்ணிலாவுடைய சித்தப்பா சித்தியா? இப்படி ஒரு ரிலேட்டிவ் இருக்கிறதா வெண்ணிலா என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லையேன்னு விஜய் சொல்ல, இல்லப்பா, நாங்க அந்த அளவுக்கு ரொம்ப தூரமா இருந்து போயிட்டோம். தூரமா என்றது நாங்க வாழ்ந்த வாழ்க்கையிலப்பா, அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை காரணமா ரொம்ப வருஷமா பிரிஞ்சுதான் இருந்தோம். அந்த பிரிவுனாலதான் இவங்களும் அந்த ஏரியா ஊரு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்தாங்க. போனவங்க கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துருவாங்கன்னு தான் நாங்களும் நினைச்சோம். ஆனா ரொம்ப வருஷம் ஆயும் திரும்பி வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நாங்க செஞ்ச தவறு புரிஞ்சு அவரை தேட ஆரம்பிச்சோம்.
அப்பதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்றதே எங்களுக்கு தெரிய வந்தது. எங்களால அதை மறக்கவும் முடியலப்பான்னு சொல்லி இங்க ரொம்ப நடிக்கிறாங்க. இத விஜய் நம்பிடுறாங்க. விஜய்க்கு முழுக்க முழுக்க காவேரியோட எண்ணம் மட்டுமே இருக்கிறதுனால இவங்களை பத்தி விசாரிக்கிறதுக்கான எண்ணம் கொஞ்சம் கூட வரவே இல்லை. அதனால வெண்ணிலாவை கூட்டிட்டு வர சொல்றாங்க. உள்ள இருக்க வெண்ணிலா வெளியே வந்து இவங்களை பார்க்க, இங்க பாருமா, இவங்கதான் உன்னுடைய தூரத்து சொந்தமான சித்தப்பா சித்தி. நீ இவங்க கூட இப்பவே ஊருக்கு கிளம்பு. உன்னுடைய ட்ரீட்மெண்ட் செலவை ஆனா நான் தூரத்துல இருந்தே பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இங்க வெண்ணிலா, இல்ல விஜய், நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நான் உங்க கூட தான் இருப்பேன். நான் எதுக்கு போகணும்? நான் இந்த வீட்டுல இங்க உங்க கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. பாத்தீங்களாங்கங்க எப்படி பேசுறான் பாருங்க. இவளுக்கு என்ன ஞாபகம் மருதின்னு நம்ம தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவன் நடந்துக்கிறத பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிங்க பாட்டி சொல்ல, உங்க பொண்ணை உங்க கூடவே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. இதுக்கப்புறம் இவன் இந்த வீட்டுல இருந்தானா பிரச்சனை மட்டும்தான் வரும்னு சொல்லி பாட்டி திட்டேன். சாரிம்மா, மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை வராம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றாங்க, அந்த வெண்ணிலாவை அங்கிருந்து கூட்டிட்டு கிளம்புறாங்க. வெண்ணிலா இங்க விடாப்பிடியா வரமாட்டேன்னு சொல்லி அங்க இருக்க விஜய் கையை இருக்க பிடிச்சாலும் விஜயும் வந்துட்டு, நீ போ வெண்ணிலா, நீ அங்க இருக்கிறதா உனக்கும் வந்துட்டு ஒரு நல்ல மனநிலைமையை கொடுக்கும். தயவு செஞ்சு என்னைய பார்க்க வந்துடாத. நானும் உன்னை பார்க்க வரப்போறது கிடையாது. உன் ட்ரீட்மெண்ட் செலவை நான் இங்கே இருந்தே கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. என்ன விஜய், உங்களை நம்பி வந்த பொண்ணை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகினி வந்து நிக்க, போதும் நிறுத்துறியா, கூட்டிட்டு வந்தது நீதான், பிரச்சனை ஏற்படுத்தினது நீதான், இங்க காவேரியை வீட்டை விட்டு போனதும் உன்னாலதான் அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டி நான் என்ன பண்ணேன், நானா இந்த அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இங்க ராகினி கேட்க, போதும் நிறுத்து, உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாரு. அஜய் கூட எப்படி சந்தோஷமா வாழ்றது, அவன் வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுன்ற பத்தி மட்டும் பாரு. இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையில குட்டையை குழப்பலான்றத பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருக்காத. நீயும் பார்க்க போனா அந்த பசுபதி போலதான் இருக்க. அப்பவே இங்க காவேரி தலைப்பாடா அடிச்சிட்டா, இவ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துடவே கூடாதுன்னு. ஆனா நாங்க எல்லாரும் அவளைதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்பதானே தெரியுது நீ எப்படிப்பட்ட விஷப்பாம்புன்னு. இப்ப என் கண்ணு முன்னாடி நிக்காம உள்ள போறியா இல்லையான்னு பாட்டி திட்டினதுமே இங்கேருந்து இங்க ராயினியும் உள்ள போறாங்க ரொம்ப அழுதுகிட்டு. இங்கேருந்து வெண்ணிலாவை அவங்க கூட்டிட்டும் போக, வெண்ணிலாவை தரதானே இழுத்துட்டு தான் போறாங்க. வெண்ணிலா வர முடியும்னு சொன்னாலுமே வெண்ணிலா அழுதுகிட்டே போறாங்க. இங்க விஜய்க்கு அழுக வருது. ஆனா இங்க வெண்ணிலாவை நினைச்சில்ல, காவேரி நினைச்சு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் பண்றது வந்துட்டு நிவின் தான். நீங்க இங்க நான் சொல்ற இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இங்க நிவினை வர சொல்றாங்க. நிவின் சொன்னதுமே விஜயும், தாத்தா நான் அவசரமா கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி ஓடுறாங்க. அதுக்கு பின்னாடி எங்க காவேரியை வந்துட்டு கங்கா தான் கூட்டிட்டு போறாங்க. எங்கக்கா, எங்க என்னன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, வாடி கோவிலுக்கு தானே போறோம்னு சொல்லி வீட்டுல போய் சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. என்னக்கா கோவிலுக்குன்னு சொன்னேன், ஆனா இங்க பார்க்குக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு எங்க காவேரி கேட்க, போடி போ, முதல்ல உள்ள போ அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பி விடுறாங்க. அங்க நிக்கிறது யாருன்னு பார்த்தா அங்க விஜயா இருக்கு. விஜய் பார்த்தா அடுத்த நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற காவேரிக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. பக்கத்துல வர விஜய், என்ன மன்னிக்க மாட்டியா காவேரி அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்கறாங்க. கொஞ்ச நேரம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட நீங்க காவேரி திரும்ப வீட்டுக்கு, அதாவது எதுவுமே பேசாம இருக்கிற நேரம் பார்த்து திரும்பி ரிட்டர்ன் கிளம்புற நேரம் அவங்க கையை பிடிச்சு இழுத்து நிக்க வச்சு பேசவும் செய்யறாங்க எங்க விஜய். என்ன மன்னிக்க மாட்டியா காவேரி, நான் செஞ்சது பெரிய தவறுதான். உங்ககிட்ட நான் சைன் பண்ணி அந்த மாதிரி அதாவது அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லும் போது உடனே இங்க காவேரி சொல்றாங்க, தப்பு உங்க மேல மட்டும் இல்லைல்ல, என் மேலையும் தானே. நீங்க ஒண்ணு என்னை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை நீங்க பண்ணலையே, ஆப்ஷன் கொடுத்தீங்க. அந்த ஆப்ஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டதுனால தானே இந்த கல்யாணம் நடந்துச்சு. எல்லாரும் உங்களை ரொம்பவே திட்டும் போதும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா. அதுக்காக நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இங்க காவேரி கண்களுங்க சொல்லும் போது எங்க விஜய்க்கு தாங்க முடியாம வருது. காவேரி அழுகிறத பார்க்கவே முடியல. அழுகாத காவேரி, இத்தனை நாள் நீ அழுகிறதே என்னால பார்க்கவே முடியல. இதுல திரும்ப திரும்ப முன்னாடி அழுதுட்டு இருக்க கூடாது. எப்போதும் உன் முகத்துல நான் சந்தோஷத்தை மட்டும்தானே பார்க்கணும். அது மட்டும்தானே என்னுடைய ஆசை. அந்த சந்தோஷத்துக்காக தானே நானும் எங்கிருக்கேன். ஆனா அந்த 2 பேரோட சந்தோஷமும் இல்லாம போனதுக்கு காரணம் நான் தானே. நான் தான் தப்புன்னு எங்க தலையில அடிச்சுக்கிறாங்க விஜய். ஐயோ விஜய் விடுங்க அப்படின்னு சொல்லும் போது எங்க விஜய் காவேரி 2 பேரும் கட்டி பிடிச்சு நிக்க, சுத்தி வந்து எங்க குமரன், கங்கா, நிவின் 3 பேரும் நிக்கிறாங்க. 3 பேரையும் பார்த்து அதிர்ச்சியில எங்க விஜய் காவேரி 2 பேரும் அப்படியே கிளம்பி பாக்குறாங்க. இங்க பாருடி, மனசு விட்டு பேசணும் அப்படின்றதுக்காக தான் உங்க 2 பேரையும் நாங்க இங்க கூட்டிட்டு வந்தோம். இனிமேலாவது மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுங்க, அதுதான் உங்க எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு இங்க விஜயும், நான் மனசார இங்க காவேரியை காதலிக்கிறேன், அவளை என்னாலும் எனக்கு யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு விஜய் வாயிலேருந்து அந்த ஒரு வார்த்தையை கேட்டு அப்பதான் முதலா எங்க காவேரி சந்தோஷப்படுறாங்க. விஜயோட மனசுல தான் இருக்கிறத முழுசா மனப்பூர்வமா நம்பவும் செய்றாங்க. நிவின் எதுவுமே பேசாம நின்னாலும் குமரன் சொல்றாங்க,
எங்க விஜயே சொல்லிட்டாரு. என்ன காவேரி அப்படின்னு கேட்க, ஆமா மாமா, என்னுடைய மனசுலயும் விஜய் மட்டும்தான் இருக்காரு. ஆனா அம்மாவை எப்படி நான் அம்மாவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்றாங்க, காவேரி உங்க கூடவே அதே வீட்ல இருக்கட்டும். நான் அந்த வீட்ல இருக்க மத்தவங்களுடைய மனசு யமுனா, அதுக்கு பிறகு இங்க என் அத்தை சாரதா, அப்புறம் பாட்டி, இவங்க எல்லாருடைய மனசையும் மாத்தினதுக்கு பிறகுதான் முக்கியமா நாங்க காவேரியை கூட்டிட்டு போவேன். அத்தையே மனசு மாறி காவேரி தான் உங்களுக்கு மனைவியா இருக்கணும், இங்க விஜய் தான் என்னுடைய மாப்பிள்ளைன்னு அவங்க வாயிலிருந்து சொல்ல வைக்கணும். அவங்க மனப்பூர்வமா காவேரியை வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் போதுதான் நானும் எங்க காவேரி சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்க காவேரிக்கு பயங்கர சந்தோஷம். விஜய் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்ததை நினைச்சு அவங்க இன்னும் ஹாப்பி ஆயிடுறாங்க. சரின்னு சொல்லி அந்த பார்க்ல இருந்து 3 பேரும் கிளம்பி போக விஜய் அப்படியே சந்தோஷத்தோடயே பெருமிதத்தோடையும் பார்த்துட்டே இருக்காங்க. காவேரியும் எங்க தன்னுடைய அக்கா தனக்காக செஞ்சதை நினைச்சு தன் அக்காவை கட்டி பிடிச்சு ஃபீல் பண்ணி இங்க அழுதுட்டு, அதுக்கு பிறகு விஜய் திரும்பி பார்த்தபடியே அந்த பார்க்ல இருந்து கிளம்பி வெளியிலையும் போறாங்க எங்க காவேரி. காவேரி, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர நாள் கூடிய சீக்கிரம் வரும், அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என் மனசு தெளிவாயிடுச்சு. நீ என்னை விட்டு பிரிய மாட்டேன்றதுல நான் தெளிவா இருக்கேன், உறுதியா இருக்கேன். என்னைக்குமே நீ எனக்கு தான், நான் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு விஜயோட மனசு முழுக்கவும் முகம் முழுக்கவும் சந்தோஷத்தோட நின்று பார்த்துட்டே இருக்காங்க எங்க காவேரிய.